ஒரு குட்டி கதை கேட்க ரெடியா கைஸ்? ஒரு அற்புதமான நாவல் பழ மரத்தில் ஒரு அழகான குரங்கு வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் இந்த அழகான குரங்கு பசியாக இருந்த ஒரு முதலையை பார்த்து அந்த மரத்தில் உள்ள நாவல் பழத்தை பறித்து அந்த முதலைக்கு கொடுத்துச்சு. அந்த நாவல் பழத்தோட டேஸ்ட் அந்த முதலைக்கு ரொம்ப பிடிச்சி போனனால டெய்லி வந்து அந்த குரங்குக்கிட்ட நாவல் பழத்தை வாங்கி சாப்பிட்டுச்சு. இந்த பழங்களை வாங்கிட்டு போய் தன்னோட ஒய்ஃபுக்கும் கொடுத்துச்சு. அவங்க ஒய்ஃபுக்கும் இந்த பழம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒய்ஃப் முதல்ல இந்த நாவல் பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த நாவல் பழத்தை டெய்லி சாப்பிட்ற அந்த குரங்கோட ஹார்ட் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த குரங்கோட ஹார்ட் வேணும்னு கேட்டுச்சு. இந்த ஹஸ்பண்ட் முதலைக்கு இது பிடிக்கலாட்டியும் தன் மனைவிக்காக வேறு வழி இல்லாமல் அந்த குரங்கோட ஹார்ட்டை கொண்டு வரதுக்காக அழகான குரங்கை தன் ஒய்ஃப் பார்க்க விரும்புகிறாங்கன்னு போய் சொல்லி தன் முதுகில் ஏற்றி கொண்டு வந்துச்சு. ஆனால் தனக்கு இவ்வளோ உதவி செஞ்ச அந்த குரங்கை ஏமாத்துறதுக்கு அந்த முதலைக்கு மனசு வரல. பாதி வழியிலேயே உன்னோட ஹார்ட்டை என் ஒய்ஃப் சாப்பிட ஆசைப்பட்றாங்க, அதனால தான் உன்னை நான் ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுச்சு. புத்திசாலித்தனமாக யோசிச்சு அந்த குரங்கு முதலைக்கிட்ட, நீ இதை முதலே சொல்லியிருக்கக்கூடாதா, நான் இப்போ தான் என்னோடய இதயத்தை கழட்டி மரத்தில் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னிச்சு. நீ என்னை மறுபடியும் கொண்டு போய் மரத்துக்கிட்ட விடு, நான் இதயத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. கொண்டு போய் மரத்துக்கிட்டே மறுபடியும் விட்டுருச்சு. உடனே மரத்தில் ஏறின குரங்கு, இதயம் இல்லாமல் யாராவது உயிரோடு இருக்க முடியுமா, முட்டாள் முதலையே அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு.